கெவிசி மீடியா மூலமாக தற்போது நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். இந்த தமிழக பிரதேசத்துக்கு உட்பட்ட 9ஆம் குளனி சதாநகர் பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றோம். இந்த இடம் ஒரு முக்கியமான இடம். மக்களுடைய மிக பிரச்சனையான ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது மடுவம் என்று சொல்கிறாங்க. மாடு அறுக்கும் இடத்துக்குத்தான் வருகை தந்திருக்கிறேன். மக்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இன்று வருகை தந்திருக்கேன். இந்த மாடு அறுக்கும் இந்த மடுவத்துக்குள்ளே மிக பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது மிக நாத்தத்தோடு இருக்கின்றது. உண்மையிலே ஒரு தொற்று பரவக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு பிரதேச சபை கட்டாயம் இதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இது உண்மையிலே ஒரு அசுத்தமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாட்டு முள், அதே போன்று இந்த மாட்டில் உள்ள கழிவுகள் எல்லாம் புல்லு கொதிக்கி கொட்டுகின்றிருக்கின்றது. இது ஒரு துப்புரவு பணிகள் இல்லை. மக்களுடைய அந்த வேண்டுகோளுக்கு நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். உண்மையிலே ஒரு பெரிய ஒரு அசுத்தமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம், உண்மையிலே ஒரு சுத்தம் இல்லை. இந்த இடத்துல தான் மக்களுக்காக இந்த மாடை அறுத்து மக்களுக்காக விநியோகம் செய்கின்றார்கள். எனவே கிட்டத்தட்ட இந்த வருடம் 1,40,00,000 ரூபாய் இந்த மாட்டு கடையிலிருந்து வசூலிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தயவு செய்து தவிசாளர் அவர்களை, நீங்கள் இங்கே வந்து இந்த மடுவம், அதாவது இந்த மாடருக்கும் இடத்துக்கு வந்து பாருங்கள். உண்மையிலே பெரிய கவலையாக இருக்கின்றது. ஒரு புறம் நாய் அங்கே செத்து போய் கொண்டிருக்கின்றது. புழு கொதிக்கி கொண்டிருக்கின்றது. பாருங்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் மிக கவலையோடு இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த மடுவத்தை அடிக்கிட்டே இருக்கிறேன். நாங்கள் இந்த சின்ன சின்ன புல்லோவில் வச்சுக்கிட்டு நாங்கள் இருக்கேன். எனக்கு இருந்துக்கலாம் நாத்தம். அதை துப்புராக்குறவங்களே ஒன்று செய்கிறவங்களே, நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்து செஞ்சு தரணும். துப்புராக்கணும். அதுக்குள்ளே நாயும் செத்து பேத்து கிடக்கு. அதுக்குள்ளே அங்கே அறுக்கிறானோல் இது செய்கிறானோல் அதை தான் கொண்டு போய் விற்கிறானோலும் கூடி. அது சென்னோனையானோல் எங்களுக்கு என்னவெல்லாம் கதைச்சிடானோல் ஒரு இதுவும் செய்கிறானோ இல்லை. அதனால் எங்களுக்கு துப்புராக்கி தரணும். அதாவது இந்த வீதியும் அது மட்டுமல்ல, இது மாடருக்கும் இடத்துக்கு மடுவத்துக்கு செல்கின்ற ஒரு வீதி. இந்த வீதியில் இருக்கின்ற ஒருவர் எங்களோடு பேச இருக்கின்றார். உண்மையிலே இந்த வீதியை பார்க்கும்போது மிக அவலத்தோடு இருக்கின்றது. பாடசாலை மாணவர்கள் செல்கின்றது, அதே போன்று பல விவசாயிகள் இன்னும் பலர் இந்த வீதியில் நடமாடுகின்ற ஒரு வீதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. மிக கஷ்டமான வீதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. கட்டாயம் இதை புனரமைத்து செய்து தருமாறு மக்கள் வேண்டுகோள் விடுத்து கொள்கின்றார். இப்போது அவரோடு நாங்கள் பேச இருக்கின்றோம். என்ன சொல்லணும்? எங்களுக்கு இந்த ரோட்டை சரி பண்ணி தரணும். எங்களுக்கு போக்குவரத்து, புள்ளோடு ஸ்கூலுக்கு போகிறது, எங்களுக்கு இருந்துக்கல. இப்போ ஸ்கூலுக்கு போகிற புள்ளோடு பிடிச்சி அதில் நடக்கலை, வாகனம் போகல, வீதி மடுவதுக்கு போகிறாங்க, கோடிக்கணக்கில் உழைச்சி எங்களுக்கு செஞ்சு தரான்னு ஒன்றும். மடுவத்தில் இருந்துச்சுல நாட்டம், சின்ன புல்லோடு வச்சு வச்சோம், ஆடு மாடு வச்சுக்கல, எல்லாம் நாய் சின்றது ஆட்டை விட்டா அவனோட கோடிக்கணக்கு வருமானம் ஒரு செய்கிறானு இல்லை. ஒன்றும் இல்லை. துப்புரவங்க மடுவத்தை பார்க்கணும். துப்புரவங்க இல்லை, நாட்டம் குழம்பி எல்லாம் தோல் தலை எல்லாம் பட்டியால் உள்ளுக்க தாங்க காடை போட்டு தான் இருக்கும். நாய் நாக்கிட்டு கிடக்கு. இதே கழுவுறானு ஒழுங்க. உடனே நடவடிக்கை எடுத்து தரணும் எங்களுக்கு.